Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆஃப் நாகர்கோயில், அதாவது ஸ்வீட் போல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு போல்னு ஏன் நேம் வந்துன்னு எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் போல் ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் இது செய்து கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுங்க. இதோட பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னா பிளாக் காஃபி தான். பிளாக் காஃபியும் போலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி 1 கப் வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் தேங்காய், நெய், உப்பு தேவையான அளவு, அப்புறமா கருப்பட்டியை நீங்கள் பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தால் போதும். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. இப்போ அதை ஒரு சின்ன சின்ன பாலாக தனித்தனியாக உருட்டிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை தோசைக்கல்லில் கையால் தட்டுறோம். இப்படி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. கை வச்சு தட்டி தட்டி கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. அகைன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்ததும் ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. அருமையான போல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.